நண்பர்கள் எல்லாருக்கும் வணக்கம். இப்போ பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 சிவி லிஸ்ட் ப்ராசஸ் வந்து எல்லாமே வந்து முடிஞ்சு அப்லோட் பண்ணுற ப்ராசஸ்ஸு. ஸோ எல்லாமே வந்து நம்ம அப்லோட் பண்ணிட்டோம். இந்த சிவி வந்து வெரிஃபை பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் வந்து ஃபாரஸ்ட் ஃபிசிக்கல் டெஸ்ட் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க டிஎன்பிஎஸ்சி சைடு இருந்து. அந்த ஃபாரஸ்ட் ஃபிசிக்கல் டெஸ்ட் ஃபினிஷ் ஆகிடுச்சுன்னா ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நமக்கு கவுன்சிலிங் வந்து ஸ்டார்ட் ஆயிரும். ஸோ என்னோடய ப்ரொடிக்ஷன் படி பார்த்தீங்கன்னா ஜனவரி மந்த்து தான் வந்து கவுன்சிலிங் ஸ்டார்ட் ஆகிறது வந்து நிறைய வாய்ப்புகள் இருக்குது. இப்போ கவுன்சிலிங் ஸ்டார்ட் ஆனால் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து எதுக்கு கவுன்சிலிங் நடக்கும்னா ஜேஏ அண்ட் விஏஓ. ஸோ இதுக்கு தான் வந்து கவுன்சிலிங் வந்து நடக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் வந்து நம்ம எதை பற்றி பேச போகிறோம்னா இப்போ ஜேஏ அண்ட் விஏஓ. ஸோ கம்யூனல் ரேங்க்கில் வந்து ஸோ இந்த ரேங்க்குள்ளே இருந்தால் நமக்கு வந்து அந்த ஜேஏ அண்ட் விஏஓ கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் வந்து டீட்டெயிலாக வந்து பார்க்கலாம். நீங்கள் டிபார்ட்மெண்ட் சூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த ஜேஏ இருக்கு இல்லையா, ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டையும் ஜேஏ போஸ்ட் வந்து ஸோ எப்படி இருக்கும், எந்த டிபார்ட்மெண்ட்டில் போனால் வந்து குயிக்காக வந்து ப்ரொமோஷன்ஸ் வந்து கிடைக்கும், அது மாதிரி வந்து நீங்கள் நிறைய டீட்டெயில்ஸ் வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு தான் வந்து ஜேஏ டிபார்ட்மெண்ட் வந்து சூஸ் பண்ணணும். டிபார்ட்மெண்ட்லேயே பார்த்தீங்கன்னா ஸ்டேட் சீனியாரிட்டி அண்ட் டிஸ்ட்ரிக்ட் சீனியாரிட்டி அப்படின்னு சொல்லிட்டு டிபார்ட்மெண்ட்லாம் இருக்குது. ஸோ ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா நம்ம வீடியோஸ் வந்து கொடுத்துருப்போம். ஸ்டேட் சீனியாரிட்டிக்கும் டிஸ்ட்ரிக்ட் சீனியாரிட்டிக்கும் வந்து என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரி இருக்க டிபார்ட்மெண்ட்லாம் வந்து நீங்கள் கரெக்டாக பார்த்து சூஸ் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட் பற்றியும் வந்து டீட்டெயிலாக வந்து வீடியோஸ் வந்து நான் கொடுத்துட்றேன். நீங்கள் அந்த டிபார்ட்மெண்ட் டீட்டெயில்ஸ் வந்து தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் வந்து அந்த டிபார்ட்மெண்ட் வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் கவுன்சிலிங் போனீங்கன்னா ஃபஸ்ட்டு டார்கெட் பண்ணுறது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு 2 டேஸ்க்கு வந்து ஸோ எது வந்து டாப் லெவலில் வந்து எல்லாருமே சூஸ் பண்ணுவாங்கன்னா அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட்டு, ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்டு, ரூரலு, கமர்ஷியல் டேக்ஸு, அப்புறம் லோக்கல் ஃபண்ட் ஆடிட். ஸோ இந்த 5 டிபார்ட்மெண்ட்டுக்கும் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு 2 டேஸ் வந்து ஹெவியாக காம்படிஷன் இருக்கும். அதனால் வந்து ஃபஸ்ட்டு டே கவுன்சிலிங் போகிறவங்களே மேக்ஸிமம் வந்து அந்த டிபார்ட்மெண்ட் வந்து சூஸ் பண்ணி எடுத்துருவாங்க. மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ரிக்ட் சீனியாரிட்டி இருக்க போஸ்ட்டும் வந்து சூஸ் பண்ணுவாங்க. திரும்பவும் வந்து நான் சொல்லிடுறேன், அந்த ஸ்டேட் சீனியாரிட்டிக்கும் டிஸ்ட்ரிக்ட் சீனியாரிட்டிக்கும் வந்து என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நான் திரும்பவும் சொல்கிறேன். பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் டிஸ்ட்ரிக்ட் சீனியாரிட்டினா நீங்கள் ஒரு போஸ்ட் வந்து சூஸ் பண்ணிட்டீங்கன்னா, டிஸ்ட்ரிக்ட் சீனியாரிட்டி போஸ்ட் சூஸ் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் அந்த டிஸ்ட்ரிக்குள்ளே மட்டும்தான் வந்து ஒர்க் பண்ண முடியும். உங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு டைம் வந்து ட்ரான்ஸ்ஃபர் வந்து வாங்கிக்கலாம். ஸோ ஏதாச்சும் ஒரு டிஸ்ட்ரிக் வந்து வாங்கிக்கலாம். நீங்கள் வந்து சொந்த டிஸ்ட்ரிக்ட்லேயே வந்து நீங்கள் சூஸ் பண்ணி எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா லைஃப் டைம் வந்து நீங்கள் அங்கேயே சொந்த டிஸ்ட்ரிக்ட்லேயே வந்து உங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் இருந்தாலுமே அந்த டிஸ்ட்ரிக்குள்ளே தான் வந்து ட்ரான்ஸ்ஃபர் வந்து போடுவாங்க. ஸோ வேறு டிஸ்ட்ரிக் வந்து போட மாட்டாங்க. ஸோ ஒரு பெனிஃபிட் இருக்குது. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ ஸ்டேட் சீனியாரிட்டி பெஸ்ட்டாக, டிஸ்ட்ரிக்ட் சீனியாரிட்டி பெஸ்ட்டானா டிஸ்ட்ரிக்ட் சீனியாரிட்டி தான் வந்து பெஸ்ட்டு. ஸோ ஏன்னு பார்த்தீங்கன்னா உங்கள் ப்ரொமோஷன் லெவல் வந்து குயிக்காக வந்து போயிட்டே இருக்கும். ஆனால் ஸ்டேட் சீனியாரிட்டியில் வந்து லேட் ஆகும். ஸோ எப்படி ப்ரொமோஷன் லெவல் வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் ஸ்டேட் சீனியாரிட்டியில் ஏதாச்சும் ஒரு டிபார்ட்மெண்ட்டில் நீங்கள் ஜாயின் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு முன்னாடி வந்து அந்த டிஸ்ட்ரிக்டில் வந்து ஒரு 50 பேர் ஜாயின் பண்ணியிருக்காங்கன்னா நீங்கள் வந்து ஒரு 51வது ஆளாக வந்து ஜாயின் பண்ணுறீங்க. அந்த 50 பேருக்கு வந்து ப்ரொமோஷன் கொடுத்துட்டு உங்களுக்கு 51வது ஆளாக வந்து ப்ரொமோஷன் கொடுப்பாங்க. அதுவே வந்து நீங்கள் ஸ்டேட் சீனியாரிட்டி போஸ்ட் சூஸ் பண்ணிட்டீங்கன்னா ஸோ எல்லா டிஸ்ட்ரிக்ட்லேயும் வந்து அந்த டிபார்ட்மெண்ட்டில் வந்து உங்களுக்கு முன்னாடி வந்து கண்டிப்பாக வந்து ஒரு 1000 பேருக்கு மேலேயாச்சும் இருப்பாங்க. அந்த 1000 பேருக்கும் ப்ரொமோஷன் கொடுத்து தான் அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு கொடுப்பாங்க. உங்களுக்கு ப்ரொமோஷன் லெவல் வந்து இந்த ஸ்டேட் சீனியாரிட்டி ஜாப்ஸில் வந்து லேட் ஆகும். ஆனால் டிஸ்ட்ரிக்ட் சீனியாரிட்டியில் பார்த்தீங்கன்னா குயிக்காக வந்து நம்ம ப்ரொமோஷன் வந்து வாங்கிக்கலாம். மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ரிக்ட் சீனியாரிட்டி தான் சூஸ் பண்ணுவாங்க. ப்ளஸ் வந்து உமன்ஸ் இருக்காங்க இல்லையா, ஸோ அவங்களும் வந்து டிஸ்ட்ரிக்ட் சீனியாரிட்டி போஸ்ட் தான் அந்த ஃபஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து எடுப்பாங்க. ஏன்னா வந்து அவங்களால வந்து அப்பப்போ ட்ரான்ஸ்ஃபர் போட்டால் அலைச்சல் வந்து தாங்க முடியாது. அதனால் வந்து அவங்க டிஸ்ட்ரிக்ட் சீனியாரிட்டி தான் வந்து சூஸ் பண்ணுவாங்க. நீங்கள் வந்து நல்லா வந்து எது டிஸ்ட்ரிக்ட் சீனியாரிட்டி எது ஸ்டேட் சீனியாரிட்டி அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுட்டு வந்து எடுங்க. நம்ம சேனலில் வந்து ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட் பற்றி நான் டீட்டெயிலாக கொடுக்குறப்ப அவங்களுக்கு சொல்லிடுவேன். இதெல்லாம் வந்து ஸ்டேட் சீனியாரிட்டி ஜாப்பு, இது வந்து டிஸ்ட்ரிக்ட் சீனியாரிட்டி ஜாப்பு. ஸோ ஒர்க் நேச்சர்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட் வைஸ் வந்து நான் வீடியோஸ் வந்து கொடுத்துட்றேன். ஸோ நம்மளோட சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இன்றைக்கி வந்து நம்ம எது பார்க்கலான்னா, இப்போ வந்து நீங்கள் கம்யூனல் ரேங்க்கில் எந்த லெவலில் இருந்தால் உங்களுக்கு ஜேஏ அண்ட் விஓ கிடைக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தலாம். ஸோ இந்த இயர் பார்த்தீங்கன்னா ஜேஏ அண்ட் விஓ வேகன்சி வந்து எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஸோ 4682 வேகன்சி வந்து இருக்குது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஸோ எந்தெந்த கேட்டகரியில் வந்து நீங்கள் எவ்வளோ கம்யூனல் ரேங்க்கில் இருந்தால் நீங்கள் வந்து அந்த ஜேஏ அண்ட் விஓ ஜாப்ஸ் வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஜென்ரல் கேட்டகரியில் பார்த்தீங்கன்னா எவ்வளோ போஸ்ட் போயிடும்னா அதில் வந்து 1451 போஸ்ட் வந்து ஜென்ரல் கேட்டகரியில் வந்து போயிடும். இந்த ஜென்ரல் கேட்டகரி பொறுத்த வரைக்கும் யார் வேணால் வந்து இங்கே போட்டி போடலாம். சரிங்களா, ஓவரால் ரேங்க்கில் யார் பெஸ்ட்டாக இருக்காங்களோ ஸோ அவங்க வந்து இந்த ஜென்ரல் கேட்டகரியில் போட்டி போட்டு இந்த வேகன்சி வந்து எடுத்துகிட்டு போகலாம். இப்போ பார்த்தீங்கன்னா பிசி கம்யூனிட்டி, இப்போ பிசியில் பார்த்தீங்கன்னா ஸோ நீங்கள் கம்யூனல் ரேங்க்கில் வந்து 1241 இருந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து உங்கள் ஷுவராக வந்து உங்களுக்கு கிடச்சிரும். உங்களுக்கு பை சான்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 1500க்குள்ளே இருந்தால்
உங்களுக்கு கிடைக்கிறது வந்து நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அதுக்கு மேலே போனால் கொஞ்சம் ரேர் தான். ஸோ பிசிஎம்மில் பார்த்தீங்கன்னா நீங்கள் கம்யூனல் ரேங்க்கில் வந்து ஒரு 165 இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கன்ஃபார்ம் வந்து கிடச்சிரும். பார்த்தீங்கன்னா ஒரு 200 வரைக்கும் போச்சுன்னா உங்களுக்கு வந்து சான்ஸ் இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எம்பிசி கேட்டகிரியில் வந்து நீங்கள் வந்து கம்யூனல் ரேங்க்கில் வந்து ஒரு 936 இருந்தீங்கன்னா அதுக்குள்ளே இருந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு ஜாப்ஸ் வந்து கன்ஃபார்மு. ஸோ பை சான்ஸ் பார்த்தீங்கன்னா 1300க்குள்ளே இருந்தால் உங்களுக்கு வந்து கிடைக்கிறது வந்து நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸோ எஸ்சி கம்யூனிட்டியில் பார்த்தீங்கன்னா ஒரு 702க்குள்ளே இருந்தீங்கன்னா கன்ஃபார்ம் வந்து உங்களுக்கு ஜேயில் ஏதாச்சும் ஒரு போஸ்ட் வந்து கிடச்சிரும். பை சான்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 1000க்குள்ளே இருந்தால் உங்களுக்கு வந்து கண்டிப்பாக வந்து கிடைக்கிறது நிறைய வாய்ப்புகள் இருக்குது. இப்போ எஸ்சிஏ கம்யூனிட்டியில் பார்த்தீங்கன்னா உங்கள் கம்யூனல் ரேங்க்கில் வந்து ஒரு 140க்குள்ளே இருந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு ஜேஏ போஸ்ட் வந்து கிடச்சிரும். பை சான்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 160க்குள்ளே இருந்தால் உங்களுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எஸ்டி கம்யூனிட்டியில் வந்து ஸோ கம்யூனல் ரேங்க் ஒரு 47க்குள்ளே இருந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு ஜேஏயில் வந்து ஏதாச்சும் ஒரு போஸ்ட் கிடச்சிரும். பை சான்ஸ் பார்த்தீங்கன்னா ஸோ 60க்குள்ளே இருந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து கிடச்சிரும். ஸோ ஓரளவுக்கு வந்து உங்களுக்கு வந்து ஐடியாஸ் வந்து கிடச்சிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஸோ ஒவ்வொரு மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா டாப் லெவல் வந்து சூஸ் பண்ணுறது இந்த ரெஜிஸ்ட்ரேஷனு, ரெவென்யூ, இந்த ரூரலு, லோக்கல் ஃபண்ட் ஆடிட்டு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த கம்யூனல் ரேங்க்குள்ளாரையே வந்து நீங்கள் வந்து எப்படி சொல்கிறது ஒரு 300 மைனஸ் பண்ணிக்கோங்க, கொஞ்சம் பேக்கில் போய்க்கோங்க. எப்படி சொல்கிறதுனா இப்போ பிசியாக இருந்தீங்கன்னா ஒரு கண்டிப்பாக வந்து ஒரு 800க்குள்ளே கம்யூனல் ரேங்க்கில் இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கண்டிப்பாக நீங்கள் விருப்பப்படுற டிபார்ட்மெண்ட் வந்து கண்டிப்பாக எடுத்துக்கலாம். ஸோ அதேமாரி ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்கும் பார்த்தீங்கன்னா அதிலேருந்து கொஞ்சம் ஒரு 20 to 30% வந்து இல்லை கொஞ்சம் குறைஞ்சின்னா ஸோ அந்த லெவலில் இருக்கவங்களுக்கு அவங்க விருப்பப்பட்ட டிபார்ட்மெண்ட் வந்து கிடைக்கும். பை ஆப்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு கவுன்சிலிங் போகிறப்போ ஒரு 10 டிபார்ட்மெண்ட்டாச்சும் நீங்கள் கையில் வச்சுருக்கணும். அங்கே போனால் எப்போ எப்படி ஆகுன்னே தெரியாது. அதனால் ஒரு 10 டிபார்ட்மெண்ட் வந்து நீங்கள் கரெக்டாக சூஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அந்த 10 டிபார்ட்மெண்ட் பற்றி ஃபுல்லாக டீட்டெயிலாக வந்து நீ தெரிஞ்சுக்கோங்க. ஸோ தெரிஞ்சுட்டு வந்து அந்த ஜாப்ஸ் வந்து எடுங்க. தெரியாமல் எடுத்துகிட்டு ஸோ அதுக்கப்புறம் வந்து பின்னாடி வந்து கஷ்டப்படாதீங்க. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு வேறு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். நம்ம டிபார்ட்மெண்ட் வைஸ் வந்து இப்போ வீடியோஸ் வந்து கொடுத்துருவோம் இனிமேல். ஸோ நீங்கள் டிபார்ட்மெண்ட் டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுட்டு ஸோ அதுக்கப்புறமா வந்து நீங்கள் அந்த டிபார்ட்மெண்ட் வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ தான் வந்து நம்ம சேனலை வந்து ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.